ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். செல்வா டெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். யூடியூப்பில் ஒரு தரமான மாசான சூப்பரான அப்டேட் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ சீக்கிரமாக யாரும் அன்சப்ஸ்கிரைப் பண்ண முடியாத மாதிரி அந்த மாதிரியான ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. இந்த அப்டேட் எல்லாருக்கும் வரல, ஒரு சில பேருக்கு தான் வந்திருக்கு. இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த அப்டேட் உங்களுக்கு வந்துருச்சா இல்லையான்னு சொல்லுங்கள். ஒரு அருமையான அப்டேட் அப்படின்னு சொல்லணும். முன்னாடியெல்லாம் என்ன இருக்கும், சிகப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், கிளிக் பண்ணால் சப்ஸ்கிரைப் ஆகும், திரும்ப அன்சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா கிளிக் பண்ண அன்சப்ஸ்கிரைப் ஆயிரும். அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் இருந்துச்சு. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பட்டன் என்ன கலரில் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிகப்பு கலரில் இருக்கும். இப்போ எல்லாமே டோட்டலாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஓகே, வாங்க பார்ப்போம். அதுக்கு முன்னாடி உங்கள் சேனலில் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் இது ப்ரமோஷன் பண்ணணும் அப்படின்னா 8056 93 90 47 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்கள். அதுக்கான டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. அப்டேட்டை பார்ப்போம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சேனலை செல்வா டெக் சேனலை ஓப்பன் பண்ணியாச்சு. நம்ம சேனலில் இப்போ 80,000 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. இன்றைக்கி தான் ரீச் பண்ணியிருக்கோம். ஹாப்பி. ஓகே, என்ன அப்டேட் அப்படின்னு பார்ப்போம். இப்போ நான் ஏதாவது ஒரு வீடியோ இப்போ ரீசெண்டாக போட்ட வீடியோ ப்ளே பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், செல்வா டெக் ஓகே, ப்ளே பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு பேசிக்காக இப்போ சப்ஸ்கிரைப் பட்டனெலாம் என்ன கலரில் இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஒயிட் கலரில் மாற்றிட்டாங்க ஹோம் பேஜில் வீடியோ பார்க்கையில். அதே மாதிரி லைக்கு டிஸ்லைக் பட்டனு இந்த சூப்பர் தேங்க்ஸ் பட்டன் எல்லாமே கீழே வந்துருச்சு. சப்ஸ்கிரைப் பட்டனு கீழே வந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் இந்த சேனலை. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சு. இப்போ அன்சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா முன்னாடியெல்லாம் இந்த அன்சப்ஸ்கிரைப்னு பட்டன் இருக்கும். அன்சப்ஸ்கிரைப் பண்ணுற மாதிரி சப்ஸ்கிரைப் பட்டன் மறுபடியும் கிளிக் பண்ணோம்னா அன்சப்ஸ்கிரைப் ஆயிரும். இப்போ அதெல்லாம் கிடையாது. இந்த பெல் பட்டன் அமைக்கி ஆல்னு டிக் பண்ணிக்கணும். அப்படி அன்சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா கீழே லாஸ்ட்டில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க தெரியாத மாதிரியே. ஸோ அதனால் இனிமேல் அன்சப்ஸ்கிரைப் பண்ணுற ஒரு விஷயம் அப்படிங்கிறது ரொம்பவே குறையும். இந்த அப்டேட் உங்களுக்கு வந்துருச்சா இல்லைன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. வாழ்க தமிழ்.